guys, welcome. This is Manoj. So search in the section நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா Okay, next வந்து type number 4. இது வந்து question based on continuous or infinite roots. Okay, so அப்போ root values இருக்கும், அது வந்து continuous-ஆ இருக்கும். Okay, அது போல question இருந்தா எப்படி சால்வ் பண்ணலாம்? அத first வந்து உங்களுக்கு addition subtraction இருக்கும். அத first வந்து based on addition, second வந்து based on subtraction, third வந்து based on multiplication இருக்கும். Okay, so இப்போ இதுல வந்து we are having root x, okay, plus root x plus root x till it keeps on going. இது வந்து till infinity ன்ட்டோம். இப்போ இதுல வந்து how to find answer? அப்போ இங்க x வேல்யூக்கு பதிலா they will give like 20 or some values. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 20-ஐ நம்ம ரெண்டா வந்து டிவைட் பண்ணணும். ஒன்று வந்து 20 எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 into 10 சொல்லலாமா? ஆர் 1 into 20 சொல்லலாம், ஆர் 4 into 5. ஓகே, ஸோ இதுல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கணும். அப்போ இது வந்து 4னா அப்போ இது வந்து 4 plus 1 5. அதுதான் n plus 1. அப்போ x வந்து ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து n வச்சீங்கன்னா அந்த ஒன் should be n plus 1. ஓகே, இங்க வந்து பாசிட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா எனக்கு லார்ஜர் நம்பர் தான் ஆன்சர். ஓகே, if I'm having positive sign addition ஆச்சுன்னா உங்களுக்கு larger number is answer. அதாவது n plus 1 தான் larger number, அதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ அதே வந்து நெகட்டிவ் சைனா இருந்தாலும் இங்கேயும் அதே தான். 2 டைப்ஸா நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து n-னா another ஒன்னு வந்து n plus 1, ஒரு நம்பர் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ இங்க வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சைன் இங்க இருந்துச்சுன்னா if I'm having negative sign then smaller number is answer. ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அ வேல்யூ, அதே நம்பர் எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே 20-யா, 20 பிளஸ் அகெயின் 20 பிளஸ் 20, இட் கீப்ஸ் ஆன் கோயிங் டில் இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ என்னன்னா இந்த வேல்யூவை புட் as x. ஸோ மொத்த இந்த வேல்யூவை டேக்கிங் as x. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மேல இருக்க ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா இட் பிகம் ஸ்கொயரா. தென் யூ பி ஹேவிங் 20 plus square root of 20 plus square root of 20 plus square root of 20. It keeps on going till infinity. So x becomes x square ஆகுமா? அப்போ இதை நோட் பண்ணி பாருங்க, இதுவும் x தானே, ஏன்னா keeps on infinity. ஸோ எத்தனை கவுண்ட் வேணா போகும். இப்போ இதை நம்ம என்ன சொன்னோம், இதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தென் யூ பி ஹேவிங் 20 plus x is equal to x square இருக்குமா? So you'll be having x square minus x minus 20 will be equal to 0. இந்த ரெண்டு வேல்யூ நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. now we are getting a quadratic equation. அப்போ என்ன பண்ணணும், இது வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ I should get minus 20x and இங்க வந்து minus x. அப்போ I have to split into two values. x-னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் வரணும். அதே ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணனா ஐ ஹாவ் டு கெட் மைனஸ் 20x ஸ்கொயர். அப்போ என்னன்னு போடலாம், இது 4, இங்க மைனஸ் 5 சொல்லலாமா? அப்போ மைனஸ் 5 பிளஸ் 4 வந்து மைனஸ் 5x பிளஸ் 4x ஆட் பண்ணா மைனஸ் எக்ஸ் இருக்குமா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 20x ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸ் நான் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 4x minus 20 is equal to 0. இதுல வந்து x காமன் ஆயிடுங்க, எடுத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு x minus 5 இருக்குமா? இதுல take 4 as common, அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு again x minus 5 இருக்கும், will be equal to 0. ஸோ இந்த ரெண்டு இதுல take x minus 5 as common. அப்போ x minus 5 எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், x plus 4 இருக்கும், will be equal to 0. அப்போ ரெண்டு வேல்யூமே ஈக்குவேட் டு 0. அப்போ என்ன ஆகும், x minus 5 equal to 0 or x plus 4 is equal to 0 இருக்கும். 5 எந்த பக்கம் போச்சுன்னா you be having positive 5, x is equal to 5. அப்போ இங்க x is equal to minus 4.
யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் எல்லாம் ஆன்சர் எடுப்போமா? ஓகே, அதே தான் இங்க நம்ம பண்ணோம். அப்போ இங்க எக்ஸ்ன்னு இருக்கு, 20 இருக்கா? அப்போ 20 நம்ம we have to divide into 2 parts. ஓகே, அந்த 2 பார்ட்டை மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வந்து அந்த வேல்யூ கிடைக்கணும். அவங்க டிஃபரன்ஸ் ஷுட் பி 1 இருக்கணும். இப்போ இங்க 1 into 20, அப்போ டிஃபரன்ஸ் இங்க 19 இருக்குமா? இங்க 2 into 10, டிஃபரன்ஸ் வந்து 8. இங்க 4 into 5, டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கா? அப்ப டிஃபரன்ஸ் 1 இருந்துச்சுன்னா இதுல லார்ஜர் நம்பர் தான் என் ஆன்சர். ஓகே, அதே வந்து டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ஐ மீன் இங்க நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா எனக்கு ஸ்மாலர் நம்பர் தான் ஆன்சர். இப்போ இதே கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 டில் இன்ஃபினிட்டி. இதுக்கு என்ன ஆன்சர்னா 4 தான் ஆன்சர், ஏன்னா 4 த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, அப்போ நம்ம இது வந்து ஜஸ்ட் ஃபார் யூர் எக்ஸ்பிளனேஷன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, அப்போ நம்ம டைரக்டா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இங்க வந்து நம்பர்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியல, இப்போ கொடுக்குற நம்பர்ஸ் வந்து சக்சஸிவ் நம்பர்ஸா இருக்கணும், அதான் மீனிங். n into n plus சொன்னா சக்சஸிவ் நம்பர்ஸ். அப்படி இல்லாம நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 17, 19 அப்படி வந்துச்சுன்னா, பிரைம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை என்னால் ஸ்பிளிட் பண்ண முடியாது. சக்சஸிவ் நம்பர்ஸா ஐ கேன் நாட் ஸ்பிளிட். அப்போ என்ன பண்ணலாம், அதுதான் when numbers cannot be broken. ஓகே, அப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ஓகே பிளஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு நெகட்டிவ். ஓகே, அது தனித்தனியாக வச்சுக்கோங்க. இது இஸ் ஃபார் பாசிட்டிவ். இப்போ அதே வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா 4x பிளஸ் 1 மைனஸ் 1 divided by 2 for negative sign. Okay, numbers break பண்ண முடிஞ்சதுன்னா larger number answer positive, minus answer smaller number answer. When numbers cannot be broken, for example number வந்து இப்போ 17 இருக்கு, அப்ப 17 எனக்கு பிரேக் பண்ண முடியாதா? I cannot break into successive numbers. அப்போ 1 into 17 மட்டும்தான் பாசிபிள். இங்க டிஃபரன்ஸ் வந்து 1 கிடையாது, டிஃபரன்ஸ் வந்து 16. அப்போ இது போல இருந்துச்சுன்னா we have to use this formula, square root of 4x plus 1 plus 1 divided by 2. அதே நெகட்டிவ் வந்துச்சுன்னா மைனஸ் 1. ஓகே, ஸோ என்னென்ன பார்த்தோம், அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்து வந்து மல்டிபிகேஷன். அதில் பார்த்தோம்னா ஒன்று வந்து டில் இன்ஃபினிட்டி, அதாவது n டைம்ஸ் வரைக்கும், ஒன்று வந்து அப் டு நாட் அப் டு n டைம்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து எனக்கு n டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து டில் இன்ஃபினிட்டி. அப்போ என்னன்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எக்ஸ் வேல்யூ தான் உங்க ஆன்சர். ஓகே, n டைம்ஸ்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த எக்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இது வந்து கோஸ் டில் இன்ஃபினிட்டி. அப்போ இந்த வேல்யூவை டேக் இட் ஆஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த மொத்த வேல்யூவும் டேக்கிங் இட் ஆஸ் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் மேலே இருக்க ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் யூ பி கெட்டிங் ஸ்கொயரா. அப்போ எக்ஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இது வந்து n டைம்ஸ் போகும் டில் இன்ஃபினிட்டி. திஸ் பிகம்ஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்குமா? அப்போ இந்த வேல்யூ என்னது, இதுதானே ஏ, ஏன்னா டில் இன்ஃபினிட்டி அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்போ அந்த இடத்துல நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு இருக்குமா? அப்போ இதில் இந்த ஏ அண்ட் ஏ ஒன் டைம் கேன்சல் ஆகுமா? தென் யூ பி ஹேவிங் எக்ஸ் வேல்யூ தான் இந்த ஏயோட வேல்யூ. அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 கீப்ஸ் ஆன் கோயிங் டில் இன்ஃபினிட்டி. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் இஸ் 12. ஓகே, இது வந்து n டைம்ஸ், எக்ஸ் இஸ் மல்டிப்ளைட் n டைம்ஸ்னா அந்த என்ன எக்ஸ் வேல்யூ தான் ஆன்சர். இதுலேயே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மல்டிபிகேஷன் when not up to infinity. ஓகே, இங்க வந்து n டைம்ஸ் வரைக்கும் போகுது, இன்ஃபினிட் டைம்ஸ். இங்க நாட் அப் இன்ஃபினா சர்டைன் லிமிட்ல ஸ்டாப் ஆயிடும். இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அது ஸ்டாப் ஆயிடுச்சா? அப்ப இது போல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இப்போ இங்க வந்து இங்க எக்ஸ் வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிற ஸ்கொயர் ரூட், அப்போ n வேல்யூ வந்து யூ கேன் டேக் இட் as 4. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா எக்ஸ் பவர்
1 minus 1 by 2 power n. ஓகே, இல்ல x வந்து இங்க இருக்க வேல்யூ. ஓகே, n வந்து நம்பர் ஆஃப் டைம் எத்தனை டைம்ஸ் போகுது. ஓகே, அதை வச்சு we can find. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் அடிஷனா, square root of 12 plus square root of 12 plus square root of 12, it keeps on going till infinity. அப்போ இதோட வேல்யூ என்னது? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இப்போ 12 இருந்துச்சுன்னா, ஸோ 12 வந்து ஐ கேன் split into two successive numbers split பண்ணலாம். இப்போ 3 into 4 I can get 12. இப்போ 3க்கு 4க்கு டிஃபரன்ஸ் பாருங்க, I'm having difference 1. அப்போ difference 1 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர் சைன் தானே, இங்க பாசிட்டிவ் சைன் தான் லார்ஜர் நம்பர் தான் ஆன்சர். இஃப் பாசிட்டிவ் சைன் தென் லார்ஜர் நம்பர் இஸ் ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து யூ பி கெட்டிங் 4. ஸோ இங்கே வந்து எனக்கு நெகட்டிவ் சைனுக்கா, அப்போ 20 minus root 20 minus root 20 minus keeps on going till infinite number times. அப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஐ கேன் டெல் 4 into 5 சொல்லலாமா. இங்கேயும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து 1, இங்க வந்து நெகட்டிவ் சைனா இருக்கனால தென் ஸ்மாலர் நம்பர் இஸ் ஆன்சர். அப்போ இங்க 4 5 யார் ஸ்மாலர் நம்பர், 4 தான் ஸ்மாலர் நம்பர். அப்போ அதுதான் மை ஆன்சர். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா லார்ஜர் நம்பர், நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஸ்மாலர் நம்பர். இது வந்து அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ அடிஷன் அப் டு இன்ஃபினிட்டி. ஓகே, இல்ல நம்பர்ஸ் கேன் பி broken. நம்பர்ஸ்னா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதே கான்செப்ட் தான், அடிஷன் அப் டு இன்ஃபினிட்டினா இல்ல நம்பர்ஸ் cannot be broken. அப்ப இதுல வந்து 5 வந்து என்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது into two successive numbers. Numbers cannot be broken. Okay. அப்ப I'm having 5 plus square root of 5 plus square root of 5. It keeps on going till infinity. இப்போ இந்த 5 என்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அப்போ 1 into 5 மட்டும் தான் சொல்ல முடியுமா, இங்க டிஃபரன்ஸ் 4. அப்போ இந்த ஃபார்மேட் தப்பு. அப்போ இதுக்கு வந்து I told to use a formula. என்ன ஃபார்முலா, 4 square root of 4x plus 1 plus 1 divided by 2. இது வந்து for positive sign. Negative sign இருந்தா இங்க மட்டும் மைனஸ் சேஞ்ச் ஆகும். Then you will be having 4x plus 1 plus 1 divided by 2. So the x value தான் இந்த 5. Then you will be having 4 into 5 plus 1 plus 1 divided by 2. 4 into 5 20. 20 plus 1 21. அப்போ root 21 plus 1 divided by 2 is your answer. அப்போ option A is your answer. Okay. So next வந்து multiplication. அதை பேஸ் பண்ணுது. ஸோ இதுல பார்த்தோம்னா ஒன்று வந்து up to infinite number of times, up to infinity. இது வந்து not up to infinity. ஓகே, ஸோ இது வந்து up to infinity-னா உங்களுக்கு வந்து அப்போ இந்த x தான் உங்க ஆன்சர். அப்போ இங்க x வேல்யூ என்னவா இருக்கு, 17. அப்போ 17 is your answer. ஓகே, இது வந்து not up to infinity. ஏன்னா அப்போ 17 root 17 root 17 keeps on till infinity. இந்த வேல்யூ வந்து நீங்க எக்ஸ்னு எடுத்தீங்கன்னா என்னாகும், ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போகுமா, இட் பிகம் ஸ்கொயர். அப்போ 17 into root 17 root 17 root 17 keeps on going to infinity. அப்போ this becomes x square. அப்போ இதுவும் up to infinite number of times தானே. அப்போ இதையும் I can tell as x. அப்போ 17 into x is equal to x square. ஓகே, அப்போ ஸ்கொயர்ல 1 டைம் கேன்சல், x கேன்சல் ஆகுமா, அப்போ x வேல்யூ 17 தான். ஓகே, அப்போ டைரக்டா I can tell 17 is your answer. அதே வந்து not up to infinity-னா up to a certain time. ஓகே, இங்க வந்து 4 டைம்ஸ் வரைக்கும் இது மல்டிப்ளை ஆகுது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ இங்க n வேல்யூ வந்து 4. ஓகே, அப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா சொன்னா என்ன ஃபார்முலா,
x power 1 minus 1 by 2 power n, which is equal to x power 1 minus 1 by 2 power n. Okay, x value தான் இந்த 5 அப்போ 5 power 1 minus 1 by 2 power n. So n value என்னது இங்க வந்து 5 4 times இருக்கா அப்ப n value வந்து 4. So 2 power 4 you be getting 16 அப்போ 5 1 minus 1 by 16 இருக்குமா? If you do a cross multiply you be getting 16 into 1 minus 1 இருக்குமா? So you be having 5 power 15 by 16. So that is your answer. Okay. இங்கேயும் அதேதான், இதுவும் சேம் லைக் தி ப்ரீவியஸ் ஒன் தான். இங்க வந்து √6 into √6 into √6 it keeps on going up to how many times? 1 2 3 4 5 6 times இருக்கு. அப்ப I can tell here n value is 6. அப்ப what's your answer? Answer வந்து x power 1 minus 1 by 2 power n. The formula. What is x value? X value வந்து 6. 1 minus 1 by 2 power 6. Okay. What is 2 power 6? You'll be having 64. 2 power 6 வந்து which is equal to 64. அப்போ 6 power 1 minus 1 by 64. If you do a cross multiply, you'll be getting 6 power 63 by 64. That is your final answer. இப்போ இதே sum வந்து when 6 √6 வந்து multiply till infinite number of times னு சொன்னோம்னா உங்க ஆன்சர் வந்து 6 தான். அப்ப x வேல்யூ வந்து 6, அதுதான் ஆன்சர். இது வந்து ஒரு certain limitல ஸ்டாப் ஆகுது. ஓகே, அப்போ we have to use this formula. இங்க வந்து 6 times is keep on going. ஓகே, அப்ப n வேல்யூ வந்து I can take as 6. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது எப்படின்னா இப்போ நார்மலா n ரூட் ஆஃப் a இது நம்ம எப்படி எழுதுவோம்? a பவர் 1 by n எழுதுவோமா? இப்போ அதே வந்து n root of a square, then you be writing a square power 1 by n எழுதுவோமா? then multiply பண்ணினா a power 2 by n. ஓகே, இப்போ அதே வந்து x root of a power m. ஓகே, இது வந்து whole power n. இங்க square root of y ன்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள எழுதுங்க a power m இருக்குமா? இந்த root x becomes 1 by x இருக்குமா? ஓகே, இது வந்து inside whole power n. ஓகே, அப்ப அந்த whole power n னா that becomes 1 by x ன்னு எழுதலாமா? சரி, 1 by y. ஓகே, அப்போ இந்த பவர்ஸ் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணலாமா? then you be having a power m by x into n by y இருக்குமா? so finally you be having a power m n divided by xy இருக்குமா? அப்ப which means இந்த பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேல இருக்கும். இந்த ரூட் வேல்யூஸ் இருக்கா, ரூட் ஆஃப் எக்ஸ், ரூட் ஆஃப் ஒய், இந்த வேல்யூ எல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும். ஓகே, அதே தான் இங்க. இங்க ரூட் இசட், ரூட் ஒய், ரூட் எக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பவர்ஸ்ல கீழே இருக்கும். எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட், இந்த பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த பவர்ல மேல இருக்கும். மல்டிப்ளை எம் இன்டூ என் இன்டூ ஓ இன்டூ பி. ஓகே, அப்போ இதை சால்வ் பண்ணுங்க. கியூப் ரூட் ஆஃப் whole bracket வந்து power 6, இங்க square root of 5 power 4 multiply with square root of 6 root of 5 power 8 whole cube. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் எல்லாம் எனக்கு கீழே வரும். ஓகே, இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் மேல இருக்கும். அப்போ 5 power 4 into 6 divided by the square root values 2 into 3 multiply with 5 power 8 into 3 divided by 2 into 6. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ரூட்டுக்கான இந்த வேல்யூஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு
பவர்ல கீழே வரும். இந்த பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே வரும் மல்டிப்ளை. ஓகே, 2 3s are 6, அப்போ 6 கேன்சல். இங்க 2 1s are 2 4s are 3 1s are 3 2s are 2 1s are 2 2s are. Then you'll be having 5 power 4 multiply with 5 power 2. அதான் a power m into a power n. When base are same, powers add பண்ணோம். அப்போ a power m plus n இருக்குமா? அதே கான்செப்ட் தான் இங்க. அப்போ 5 power 4 plus 2 6. அப்போ ஆன்சர் வந்து 5 power 6. ஓகே, ஸோ லாஸ்ட் சம் பார்த்தோம்னா find the value of square root of 10 plus root 25 plus root 108 plus root 154 plus root 25. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ரூட்டுக்குள்ள இருக்க வேல்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸா இருக்கும். ஓகே, அப்போ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல இருந்து we have to start. அது டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 8. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 8னா வேல்யூ வந்து 2. ஓகே, அப்போ நம்ம இந்த லாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். இது மட்டும் உங்களுக்கு எக்ஸாக்ட் ரூட் வேல்யூ இருக்கா? இப்போ இதை வந்து நம்ம சிங்கிள் ஸ்டெப்லயே சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் நான் ஃபுல்லா எழுதுறேன். 25 பிளஸ் 108 பிளஸ் 154 பிளஸ் இங்க ரூட் 225. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225னா 15. அப்போ இங்க 15 ஆயிடுமா அது? அப்போ 154 பிளஸ் 15 you be getting 169 சொல்லலாமா? then you be having square root of 10 plus 25 plus 108 plus square root of 169 இருக்குமா? அப்போ square root of 169 which is equal to 13. அப்போ இங்க you can write as 13. அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 10 plus root 25 plus so 108 plus 13 add பண்ணா உங்களுக்கு 121 இருக்குமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 11. அப்போ 10 plus 25 plus 11. அப்போ 25 plus 11 which is equal to 36. அப்போ 10 plus root 36. அப்போ root 36 which is equal to 6. அப்போ you be having 10 plus 6 இருக்கும். 10 plus 6 16. அப்போ 16ஓட ரூட் வேல்யூ வந்து 4. அப்போ மேல மொத்தமா இது பண்ணோம்னா 4 கிடைக்கும். டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் 8. கியூப் ரூட் ஆஃப் 8னா 2. அப்போ 4 டிவைடட் பை 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 2. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி சால்வ் பண்ணோம்னா இது வந்து 15. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 which is equal to 15. அப்போ 15 plus 164 169. ஓகே, அப்போ 169 ஸ்கொயர் ரூட் 13. அப்போ 13 plus 108. அப்போ 121. 121 ஸ்கொயர் ரூட் வந்து 11. அப்போ 11 plus 25 you will be getting 36. root 36 is 6. அப்போ 10 plus 6 16. அப்போ root 16 you will be getting 4. 4 divided by cube root of 8. அப்போ 2.